பஸ்ல நீ போற, பஸ்ல போய் ஓரமா ஒரு சீட்ல உட்கார்ற, அந்த பையனும் அந்த பொண்ணும் ஒன்னா உட்காரு, நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, கொஞ்சம் கை கோத்துக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்கூல் குழந்தை பஸ்ல வருது, இதை பாக்குது, என்ன நினைக்கும்? நீ உண்மையா சொல்லு, உனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருந்து உன் சேனல்ல ஓடும் போது ஒரு முத்த காட்சி வந்தாலே மாத்திர சமூகத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு இந்த ஏஜ்ல அது தேவையில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். சரி, டிவி சேனல்ல போய் நான் மாத்திர ஆஃப் பண்ணிடுறேன். நீங்க ஓட்டுற சேனல்ல யார் ஆஃப் பண்ணுவோம், யாரு மாத்துவா? பஸ்ல இது நடக்குது, பீச்சில் இது நடக்குது, கொடைக்குள்ள நடக்குது, மழையில நடக்குது. இப்போ எங்க போனாலும் ஒரு குழந்தைங்க செய்யற இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா குழந்தைங்க என்ன கத்துப்பாங்க? ஒரு நல்ல பர்சனா நீங்க சொல்லுங்க, இந்த பூமியில இந்த குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல விஷயத்தை கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம எல்லாருமே பாடுபட்டு இருக்கோம். அந்த நல்ல விஷயம் அந்த குழந்தை கிடைக்கலையே, இந்த சமூகத்துக்கு நீ என்ன தரப்போற? இது வரைக்கும் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியாச்சலாம். இனிமேட்டு அண்ணன் சொல்றதை கேட்டுக்கோ. நீ லவ் பண்ணு, நான் வேணான்னு சொல்ல. போன்ல லவ் பண்ணு, நேர்ல போனா ஒரு டிஸ்டன்ஸ்ல லவ் பண்ணு. கட்டி பிடிக்கிறது தான் லவ்னு எவனா உனக்கு சொன்னானா அவனை உண்மையாவே நீ நம்பாத. உண்மையான லவ் கட்டி பிடிக்கிறது இல்ல, உண்மையாவே ஒரு உறவை தூக்கி பிடிக்கிறது தான் உண்மையான லவ்.